வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அல்ட்ரா வெட் கிரைண்டருடைய அந்த வைப்பர் வந்து ரொம்ப கேப்பாக இருக்குது. அந்த மாவரைக்கிற பாத்திரத்தில் அந்த வைப்பர் ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது. அதனால் மாவு வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைப்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்பர் வந்து இந்த பாருங்கள், இதுதான் அந்த வைப்பர் இருக்குல்ல, இதுதான் அந்த வைப்பர். இந்த வைப்பருங்கிறது இதுதான் வைப்பர் சொல்கிறது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, கேப் அதிகமாக இருக்கிறதுனால மாவரைக்கிறது ரொம்ப டிலே ஆகுது. இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். அந்த கிரைண்டரு பாத்திரத்தில், மாவரைக்கிற பாத்திரத்தில், இதுதான் அந்த மாவரைக்கிற பாத்திரம் பாருங்கள். இதில் வச்சு காட்டுறேன். இப்போ இதில் வச்சாச்சு. இப்போ இதில் கேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த கேப் வந்து பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இந்த பாத்திரத்தில் கேப் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களே. இந்த கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா மாவு வந்து சரியாக அரைப்படாது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேப் வச்சு காமிக்கிற பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கு சைடில் ஒரு ஸ்லைடு வைக்கிற பாருங்கள். இதான் அந்த ஸ்லைடு வைக்கிற பாருங்கள். அந்த ஸ்லைடு வச்சு எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இவ்வளோ கேப் இருக்குது. கேப் இருக்கிறதுனால அது வந்து சரியாக மாவு அரைப்படாது. அப்படிங்கும்போது நம்ம அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணணும். இப்போ அந்த நட்டை லூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேனர்ஸ் தேவை. இதான் அந்த 10ஆம் நம்பர் ஸ்பேனர் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த 10ஆம் நம்பர் ஸ்பேனர் தான் இதை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி பாட்டத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. நான் அந்த ஸ்பேனரை விட்டு காமிக்கிற பாருங்கள். ஸ்பேனர் விட்டு காமிக்க பாட்டத்தில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு ஸ்பேனர் போகிற அளவுக்கு கேப் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா மாவு வந்து சரியாக அரைப்படாது. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ரூபா காயின் சைஸு கேப் வைக்கலாம். அதே மாதிரி சைட்லேயே பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு 2 1 காயின் கேப் வந்து சைடு இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகம். இது திக்னஸ் அதிகம் பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் வந்து கேப் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்குற முன்னாடி நம்ம கிங் ஆஃப் கிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கிங் ஆஃப் கிங் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி சரி செய்யலாம்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நட்டை கழட்டிட்டு ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த கையை வந்து லூஸ் பண்ணுறோம். இப்போ அதில் வச்சு அளவு வச்சு பார்த்தாச்சுன்னா எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேப்பு கரெக்டாக வர்ற அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அதை டைட் பண்ணிடலாம். அப்படி அந்த நட்டை ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம். ஸ்க்ரூவை அப்படியே டைட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுருங்க. இதுதான் அந்த ஸ்க்ரூ. இது அப்படியே ஃபுல் டைட் வச்சிடலாம். கிரைண்டருக்குள்ளே மாட்டிட்டு கரெக்டாக அதை வந்து ஃபுல் டைட் நம்ம வச்சாச்சுன்னா சரியாயிடும். பாருங்கள், இப்போ ஃபுல் டைட் அப்படியே வச்சாச்சு. இப்போ கிரைண்டரை வந்து மாட்டி இதை கிரைண்டரில் மாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த நட்டை வந்து கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியாச்சு. நட்டை டைட் பண்ணியாச்சு, ஃபுல் டைட் வச்சுட்டு இப்போ அந்த கேப் வந்து நம்ம சரி பண்ணிடணும். கேப்பு இப்போ இந்த கேப் பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டியாச்சு. கேப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுருந்தோம். வச்சுட்டு இப்போ வந்து கிரைண்டரை மாட்டிட்டு நம்ம அந்த கல் எந்த அளவுக்கு ஓடுது பிடிக்காமல் ஓடணும் பார்ப்போம். இப்போ இதில் மாட்டியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணி அதை வந்து ஓட்டி பார்க்கலாம். பாருங்கள், சுவிட்சை ஆன் பண்ணி இப்போ பாருங்கள், அந்த கல் வந்து பிடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ சுவிட்சை ஆன் பண்ணலாம். இருங்க, சுவிட்சை பாருங்கள் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், அந்த
நல்லா ஓடுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் அந்த கேப்பு சரியாயிட்டு. இதுதான் இந்த இதை வந்து நம்ம அந்த கேப் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் பாத்திரத்தில் அந்த கேப் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். இந்த சில்வர் பாத்திரத்தில் கேப் பாருங்கள். ஒரு ரூபா காயின் போகிற அளவுக்கு அந்த கேப் இருக்கணும். ஒரு ரூபா காயின், அதே மாதிரி பாட்டத்துலேயும் ஒரு ரூபா காயின் போகிற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்கணும். இப்போ பாருங்கள், அந்த உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த கேப் வந்து எப்படி இருக்கு பாருங்கள். இதில் வந்து ஒரு ரூபா காயின் போகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கணும். அதே மாதிரி பாட்டத்துலேயும் இதான் பாட்டம், அந்த ஸ்டோன் பாட்டம். அதுலேயும் அந்த வைப்பர் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரூபா காயினை கீழே வச்சு கூட நீ டைப் பண்ணலாம். இல்லை ஒரு 5 ரூபா காயின் கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டத்தில் ஒரு 5 ரூபா காயினை வச்சு டைப் பண்ணலாம். அந்த 5 ரூபா காயினை வச்சு விட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அப்புறம் கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியும். அதுமாதிரி சைட்லேயும் வைக்கலாம். இப்போ நான் வச்சு காமிக்கிற பாருங்க, அந்த 5 ரூபா காயினை, இதான் அந்த 5 ரூபா காயினை அதில் வச்சு காமிக்கிற பாருங்க. அந்த பாட்டத்தில் இந்த கேப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இந்த கேப் இவ்வளோ கேப் இருக்கணும். அந்த 5 ரூபா காயின் கேப் இருக்கணும். அதேமாதிரி சைட்லேயும் அதே கேப்பு இருக்கணும். சைடில் பாருங்கள், இதில் இப்போ 5 ரூபா காயின் கரெக்டாக போகுது. அதேமாதிரி சைட்லேயும் அதேமாதிரி அந்த கேப்பு இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து கரெக்டாக அதில் மாட்டாமல் மாவு நல்லா அரைப்படும், சீக்கிரமாக அரைச்சிரும். பாருங்கள், இது சைட்லேயும் அதேமாதிரி இந்த காயினை நம்ம வைக்கிறோம். பாருங்கள், சைடில் காயின் வச்சுருக்க பாருங்கள். இந்த 5 ரூபா காயின் அதில் வச்சுருக்க பாருங்கள். அந்த அளவுக்கு கேப் இருந்தாலே போதும். ஓகே வியூவர்ஸ், தொடர்ந்து நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் நல்ல நல்ல தகவல்லாம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.